அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகளின் பிள்ளைகளுக்காக மண்டியிட்ட அம்மா, ஒதுங்கிக் கொண்ட மகன், மருமகள், உறவுகள். தன் இரு பக்கமும் இறுக்கமாக கட்டி பிடித்தபடி படுத்திருக்கும் பிள்ளைகளை ஒரு கணம் பார்த்தார் சங்கரி. முதலில் பேரன் சஞ்சயின் கைகளை மெதுவாக தன் மேலிருந்து எடுத்து கீழே வைத்தவர் தான் படுத்து இருந்த தலையணையை எடுத்து அதில் அவன் கையை வைத்தார். பேத்தி மித்ராவை அப்படியே தூக்கி சஞ்சயின் பக்கத்தில் படுக்க வைத்தார். ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியபடி அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றார். வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டு திரும்பும் போது பால்வேனின் ஹாரன் சத்தம் கேட்டது. தயாராக வாசல் படியில் வைத்திருந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை வாங்கி கொண்டு உள்ளே வந்தார் சங்கரி. ஜிங்கில் 4 டம்ளர்களும் 1 டீ பாத்திரமும் இருந்தது. இரவு டிஃபன் முடிந்ததுமே சங்கரி எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்து விடுவார். சங்கரியின் மகனும் மருமகளும் இரவு டிஃபனுக்கு பிறகு டீ சாப்பிடும் பழக்கம் கொண்டவர்கள். அதனால் எல்லா வேலையும் முடிந்த பிறகு அவர்களுக்கு டீ வைத்து கொடுக்க வேண்டும். அந்த நேரத்துக்கு மேல் பாத்திரங்களை உருட்ட வேண்டாம் என்று இரவு டீ வைக்கும் பாத்திரங்களை சங்கரி எப்போதும் காலையில் விலக்கிவிட்டு காஃபி வைக்கும் வேலையை ஆரம்பிப்பார். பாத்திரங்களை சுத்தம் செய்தவர் அடுப்பை துடைத்து பாலை காய வைக்க ஆரம்பித்தார். புதிதாக போட்ட டிகாஷனின் மனம் வீடு எங்கும் நிரம்பியது. நடு வீட்டுல தூங்கிட்டு இருக்குதுங்க. காலையில எழுந்ததுமே இதுங்க மூஞ்சில தான் முழிக்க வேண்டி இருக்கு. முணுமுணுத்து கொண்டே வந்தாள் சங்கரியின் மருமகள் அருணா. முணுமுணுத்தாலும் தான் பேசுவது சங்கரிக்கு நன்றாக கேட்க வேண்டும் என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். மருமகள் பேசியது நன்றாக கேட்டாலும் சங்கரியால் எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீ எழுந்து வரும்போது உன் கணவனும் மகளும் கொட்ட கொட்ட விழித்து கொண்டா இருந்தார்கள்? என்னவோ இவர்கள்தான் அதிசயமாக தூங்குவதைப் போல பேசுகிறாயே என்று கேட்க மனது துடித்தது. எதுவும் கேட்க முடியாது. ஏனென்றால் இப்போது சங்கரி ஒரு சூழ்நிலை கைதி. சமையலறையில் நின்றிருந்த மாமியாரிடம், மாவு எடுத்து வெளியே வச்சிட்டீங்களா என்றாள் அருணா. ஆச்சு என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னார் சங்கரி. காலையில எல்லாருக்கும் தக்காளி குருமா பண்ணிருங்க. அவருக்கு மட்டும் பூண்டு போட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருங்க. எல்லோருக்கும் இட்லி ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருங்க. மதியத்துக்கு புடலங்காய் கூட்டு பண்ணி மோரை தாளிச்சிடுங்க. ஸ்ரீமதிக்கும் அவருக்கும் கொஞ்சம் கேரட் பொரியல் தனியா பண்ணிடுங்க. விக்கிற விலையில நிறைய காயெல்லாம் வாங்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே சங்கரி கலந்த காஃபியை கையில் வாங்கி கொண்டாள். அவர் ராத்திரி லேட்டா தான் தூங்குனாரு. அவசரப்பட்டு காஃபி கலக்க வேண்டாம், எந்திரிச்சதும் நானே சொல்றேன் சொன்ன அருணா அவர்கள் அறைக்கு போய்விட்டாள். கையில் ஒரு காஃபி டம்ளருடன் நிலைப்படியோரம் சரிந்து உட்கார்ந்தார் சங்கரி. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? எதுக்கு இவ்வளவு பெரிய இடியை என் தலையில இறக்கின? கை டம்ளரை அதன் போக்கில் பிடித்திருக்க தலை வானத்தை நோக்கி நிமிர்ந்தது. நமக்கு அங்கே வானமும் தெரியவில்லை, கடவுளும் தெரியவில்லை. ஆனால் சங்கரிக்கு ஒருவேளை கடவுள் தெரிந்திருக்கலாம். வயதான காலத்தில் ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ ஒரு வாய் சாப்பாடு, இரவானால் படுக்க கொஞ்சம் இடம் கிடைத்தால் போதும் என்று நினைத்திருந்த எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வாழ்க்கையில் புதிதாக துவங்குவது போலதான். ஆனால் போன வயதும் பழைய உடல் வலுவும், அதற்கு எங்கே போவது? 60 வயதில் மறுபடியும் 20லிருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? டம்ளரை பிடித்திருந்த கை மனதை போலவே வலிக்க ஆரம்பித்தது. காஃபி ஜில்லிட்டு இருக்க டம்ளரை கீழே வைத்தவர் கண்ணோரம் வழிந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தார். கண்ணீரை துடைத்து விடலாம், ஆனால் நடந்ததை துடைக்கவோ மாற்றவோ முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது சங்கரியிடமிருந்து. சரியாக 47 நாட்களுக்கு முன்பு வரை வாழ்க்கை எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டிருப்பதாக தோன்றியது. என்ன, அவ்வப்போது அதிகாரம் செய்யும் மருமகள். இதே ஒரு வீட்டில் வேலை செய்தால் இந்த ஏச்சு பேச்சுக்கள் கிடைக்கத்தானே செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொண்டார் சங்கரி. சங்கரி ராமநாதன் தம்பதியருக்கு 2 பிள்ளைகள். பையன் விக்னேஷ் மூத்தவன், பெண் ராதிகா இளையவள். சாதாரண குடும்பம். சங்கரி 8வது வரை மட்டுமே படித்திருக்கிறார். ராமநாதன் ஒரு தொழிற்சாலையில் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்தார். முதலில் மகள் ராதிகாவுக்குத்தான் திருமணம் செய்தார்கள்.
21 வயதுக்கெல்லாம் ராமநாதன் வேலை செய்த தொழிற்சாலையில் ஃபிட்டராக வேலை பார்த்து கொண்டிருந்த சந்துருவுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். சந்துருவுக்கு 2 அண்ணன்கள், ஒரு அக்கா. சந்துரு தான் அந்த வீட்டின் இளைய பிள்ளை. ராதிகாவுக்கு 10 பவுன் நகை போட்டு வீட்டுக்கு தேவையான சீர்வரிசைகள் அனைத்தையும் கொடுத்தனர் சங்கரி ராமநாதன் தம்பதியினர். அடுத்த மகன் விக்னேஷுக்காக அந்த சிறிய நகரத்தில் ஒரு வீட்டை வாங்கி வைத்தனர். ராதிகாவுக்கு திருமணம் முடிந்த 3 வருடத்திலேயே விக்னேஷுக்கு திருமணத்தை நடத்தினர். விக்னேஷுக்கும் அருணாவுக்கும் திருமணம் முடிந்ததும் தன் பொறுப்பு முடிந்தது என்று ஆஸ்துமாவால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ராமநாதன் இவ்வுலகை விட்டு சென்று விட்டார். அவருக்கான செட்டில்மெண்ட் தொகை கொஞ்சம் வந்தது. அதை தனக்கு பிறகு இருவரும் பிரித்து கொள்ளட்டும் என்று நாமினியாக மகள் மற்றும் மகன் பெயரை சேர்த்திருந்தார் சங்கரி. சங்கரியின் மருமகன் சந்துருவுக்கு ஊரை விட்டு தள்ளி 1 ஏக்கர் தோட்டம் இருந்தது. மொத்தமாக 5 ஏக்கர். மகன்கள் மூவருக்கும் தலா 1 ஏக்கர் என்று பிரித்து கொடுத்து விட்டனர் அவனுடைய பெற்றோர். மீதி 2 ஏக்கரை எங்கள் கை செலவுக்கு யாரையும் எதிர்பார்க்க முடியாது, நாங்கள் இருக்கும் வரை எங்கள் கையிலேயே இருக்கட்டும் என்று தங்கள் பொறுப்பில் வைத்துக் கொண்டனர். மகளை மட்டும் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் திருமணம் செய்து கொடுத்திருந்தனர். மகன்கள் மூவரும் பெற்றவர்கள் வீட்டின் அருகிலேயே தனித்தனி வீட்டில் குடியிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் தலா 2 பிள்ளைகள் என்று இருந்தனர். யாருக்கும் இடையே பெரிதாக எந்த மனக்கசப்பும் இல்லை. அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருந்தனர். சந்துரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தது போக மீதி நேரம் தன் பங்கான 1 ஏக்கரில் விவசாயம் செய்து கொண்டிருந்தான். ராதிகா சந்துரு தம்பதியினருக்கு கல்யாணமான அடுத்த ஆண்டு சஞ்சய் பிறந்தான். சஞ்சய் பிறந்து 3 வருடத்திற்கு பிறகுதான் ராதிகாவின் அண்ணன் விக்னேஷுக்கு திருமணமானது. அதுவரை சஞ்சய் தான் சங்கரி வீட்டின் செல்ல பிள்ளையாக இருந்தான். விக்னேஷின் மனைவியாக வந்த அருணாவும் சஞ்சயை ரொம்பவும் ஆசையாக பார்த்து கொண்டாள். சஞ்சய்க்கு 3 வயதாக இருக்கும்போது ராதிகாவுக்கு 2வது குழந்தையாக மித்ரா பிறந்தாள். 6 மாதம் அம்மா வீட்டில் இருந்தவள் குழந்தையோடு அவர்கள் வீட்டுக்கு போகும்போது மகன் சஞ்சயையும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று அழைத்து போனாள். அடுத்த 1 வருடத்தில் விக்னேஷ் அருணா தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். ஸ்ரீமதி என்று பெயர் வைத்து ஆசையாக தங்கள் மகளை வளர்த்தார்கள் விக்னேஷும் அருணாவும். அருணா இல்லத்தரசியாக இருக்க விக்னேஷ் பெரிய துணிக்கடை ஒன்றில் மேலாளராக இருந்தான். ஸ்ரீமதிக்கு 5 வயதாகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு வேறு குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. சந்துருவுக்கு தொழிற்சாலையில் கிடைக்கும் சம்பளமும் விவசாயத்தில் வரும் வருமானமும் தாராளமாக இருந்தது. மகன் சஞ்சய், மகள் மித்ரா இருவரையும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தனர். மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பது, வீட்டில் நல்ல உணவு உண்பது என்று சந்துரு ராதிகாவின் வாழ்க்கை நிறைவாக போய்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த மருமகள் அருணா நாளாக தனது அதிகாரத்தை காட்டத் துவங்கினாள். சங்கரிக்கும் அதில் ஏதும் பெரிய கஷ்டம் இருப்பதாக தெரியவில்லை. மகள் அவள் கணவனுடன் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கிறாள். மகனும் மனைவி குழந்தை என்று நன்றாக இருக்கிறான். கணவனும் இல்லை. இனி பிள்ளைகளை பார்த்து கொண்டு மீதி காலத்தை ஓட்டிவிட வேண்டியதுதான். நம்மை மதித்தால் என்ன, மதிக்காவிட்டால் என்ன, சரி போ என்று இருந்து விட்டார் சங்கரி. ஆனால் சரியாக 47 நாட்களுக்கு முன்பு காலை 8 மணிக்கு அவர் தலையில் பெரிய இடி வந்து இறங்கியது. மருமகன் சந்துருவும் மகள் ராதிகாவும் காலை 6 மணிக்கு தோட்டத்துக்கு சென்று கடலை செடிகளுக்கு நீர் பாய்ச்சி விட்டு கொஞ்சம் காய்கறிகளை பறித்து கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். வயல் பள்ளத்தில் இருந்து இவர்கள் மேடு ஏறவும் எதிரே அசுர வேகத்தில் வந்த லாரி இவர்களை தூக்கி எறியவும் சரியாக இருந்தது. அந்தரத்தில் 20 அடிக்கு மேல் பறந்த இருவரும் தரையில் வந்து விழுந்த போது தலையில் பலத்த அடி. சந்துரு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட அவன் மனைவி ராதிகாவோ ஒரு அரை மணி நேரம் அங்கேயே துடிதுடித்து இறந்து போனாள். சாலையிலும் அதிக நடமாட்டமும் இல்லை. வீட்டில் பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு 7 மணி சுமாருக்கு அந்த பக்கமாக வந்த தெரிந்த மனிதர்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துவிட்டு வீட்டுக்கு தகவல் சொன்னார்கள். சந்துருவின் அண்ணன்களும் அம்மா அப்பாவும் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பு ஆம்புலன்ஸ் வந்து அவர்களை எடுத்து சென்று இருந்தது. அவர்களை பரிசோதனை செய்த டாக்டர் உயிர் பிரிந்து நேரமாகிவிட்டது என்று மார்ச்சுவரிக்கு அனுப்பி வைத்து விட்டார். தூங்கி எழுந்திருந்த 9 வயது சஞ்சய்க்கும் 6 வயது மித்ராவுக்கும் எதுவும் புரியவில்லை.
ஒரு பெரியப்பா அவர்களை தன்னுடன் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டிருந்தார். 8 மணிக்கெல்லாம் தகவல் கிடைத்த சங்கரி ஆஸ்பத்திரிக்கு ஓடி வர பயந்து போயிருந்த பிள்ளைகள் இருவரும் அவரை கெட்டியாக பிடித்து கொண்டனர். மாலை 4 வரை ஆஸ்பத்திரியில் பலியாய் கிடந்த குடும்பங்கள் அதன் பிறகு சந்துரு ராதிகாவின் உடலை வாங்கி வந்து ஒரு அரை மணி நேரம் வீட்டில் வைத்திருந்தனர். அதற்குள் பெரும்பாலான சொந்தங்கள் வந்திருக்க இதற்கு மேல் தாமதிக்க முடியாது என்று இடுகாட்டுக்கு எடுத்து சென்று விட்டனர். வந்திருந்த கூட்டமும் கலைந்துவிட அதுவரை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டும் திருதிருவென்று விழித்து கொண்டும் இருந்த குழந்தைகள் இரவு தூங்கும் போது அம்மா அப்பாவை தேட ஆரம்பித்தன. சிறுவன் சஞ்சய் சங்கரியிடம் அமைதியாக வந்து அமர்ந்து கொண்டான். ஆனால் குழந்தை மித்ராவோ அம்மா வேண்டுமென்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அப்படியே அயர்ந்து தூங்கி போனாள். சங்கரிக்கு தன்னை தேற்றிக் கொள்வதா பிள்ளைகளை தேற்றுவதா என்று தெரியவில்லை. சந்துருவின் உடன் பிறந்தவர்கள் 2-3 நாட்களில் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி தங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர். சந்துருவின் அம்மா அப்பா ஏற்கனவே வயதானவர்கள். இப்போது மகன் மருமகளை ஒரே நாளில் இழந்தது அவர்களை அடியோடு உருக்குலைந்து போக வைத்தது. 2 நாள் பச்சை தண்ணீர் பல்லில் படாமல் கிடந்த சங்கரி இனி இப்படி இருந்தால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து கொண்டார். சந்துருவின் உடன் பிறந்தவர்கள் இவர்களை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. பெரியவர்கள் இருவருக்கும் மனம் இருந்தாலும் உடலில் வலு இல்லை. 16 நாட்கள் ஒரு யுகமாய் முடிந்தது. இறந்தவர்கள் இருவருக்கும் காரியத்தை செய்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்க போய்விட்டனர். சங்கரிக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. தங்கை மற்றும் தங்கை கணவரின் காரியம் முடிந்து புறப்பட்ட விக்னேஷ், அம்மா, பிள்ளைகளை பார்த்து கொள்வதை பற்றி நீயே அவர்களிடம் பேசிவிடுகிறாயா அல்லது நான் பேசட்டுமா என்று கேட்டான். அதற்கு எந்த அவசியமுமின்றி சற்று நேரத்தில் அங்கு வந்த சந்துருவின் அண்ணன்களும் அவர்கள் மனைவிகளும் பேச ஆரம்பித்தனர். யாராவது ஒருவர் போய் ஒருத்தர் இருந்திருந்தால் கூட குழந்தைகளை பார்த்து கொள்ள தோதாக இருந்திருக்கும். நாங்களும் எங்களால் முடிந்ததை கொஞ்சம் செய்வோம். எங்கள் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இவர்களையும் பார்த்து கொள்ள எங்களால் முடியாது. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப வயதாகிவிட்டது. இனி அவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் குழந்தைகள் இருவரையும் உங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள். சந்துருவின் பங்கு தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுவிடலாம். அதிலிருந்து வரும் பணத்தை அப்படியே உங்களிடம் கொடுத்து விடுகிறோம். நாங்களும் அவ்வப்போது வந்து பார்க்கிறோம். எங்களால் முடிந்த உதவியை செய்கிறோம் என்றனர். விக்னேஷுக்கு அந்த குழந்தைகளின் மேல் கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது. இவர்களை தன்னால் கடைசி வரை பார்த்து கொள்ள முடியுமா என்று சந்தேகமாகவும் இருந்தது. ஆனால் சங்கரிக்கு வேறு வழியே தெரியவில்லை. இந்த வீட்டில் இருந்து பிள்ளைகளை பார்த்து கொள்வது முடியாத காரியம். மாப்பிள்ளை வீட்டார் அனைவரும் அவ்வப்போது வந்து போகும் உறவினர்கள். சங்கரிக்கு என்று தனியாக வருமானமும் இல்லை. கணவன் இறந்ததிலிருந்து மகன் தயவில் வாழ்பவர். இப்போது இவ்வளவு பெரிய சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று இருந்தது. கடைசியில் வேறு வழியின்றி சஞ்சயையும் மித்ராவையும் தன்னுடன் தன் மகன் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். விக்னேஷின் மகள் ஸ்ரீமதி தன் அத்தை மகன் மற்றும் மகள் இங்கு வந்ததில் சந்தோஷம் அடைந்தாள். ஓரிரு நாட்கள் சாதாரணமாக இருந்த அருணாவால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முழுவதுமாக அவர்கள் இங்கு வந்து 1 மாதம் முடிந்த நிலையில் இதுவரை அவர்கள் வீட்டிலிருந்து யாரும் பார்க்க வந்திருக்கவில்லை. எப்படியோ பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொண்டோம் என்று நினைத்திருப்பார்கள் போல. சங்கரியின் வீட்டில் ஹால், கிச்சன் போக 2 அறைகள் இருந்தாலும் இதுவரை அருணா சங்கரியை அந்த ரூமில் படுத்துக்கொள்ள அனுமதித்ததில்லை. சங்கரி வேலைகளை முடித்துவிட்டு ஹாலில் தான் படுத்துக்கொள்வார். இப்போது சஞ்சயையும் மித்ராவும் பாட்டியுடன் ஹாலில் படுத்துக்கொள்ள ஆரம்பித்தனர். சஞ்சய் ஏற்கனவே பாட்டியுடன் 3 வருடங்கள் இருந்ததால் அவன் ஓரளவுக்கு இந்த சூழ்நிலைக்கு பழகி இருந்தான். ஆனால் பிறந்ததிலிருந்து அம்மாவுடன் இருந்த மித்ரா மிகவும் மிரண்டு போயிருந்தாள். திடீர் என்று நடுஇரவில் விழித்து கொண்டு அழுவது, சரியாக சாப்பிடாமல் சோர்ந்து போயிருப்பது என்று இருந்தாள். இதையெல்லாம் பார்க்க பார்க்க அருணாவுக்கு கடுப்பாக இருந்தது. இந்த அம்மாவே நமக்கு தேவையில்லாத சுமைதான். அதிலும் இப்போது இந்த 2 வளரும் பிள்ளைகள். இவர்களுக்கு சந்துருவின் 1 ஏக்கர் தோட்டமும் வீடும் கிடைக்கும். ஆனால் அது இப்போது உதவாதே. இவர்கள் இருவருக்கும் சாப்பாட்டு செலவு, படிப்பு செலவு என்று எவ்வளவு ஆகும்? கணக்கு போட ஆரம்பித்த அருணாவுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. இதை எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். யோசித்து யோசித்து பார்த்தவளுக்கு ஒரே வழிதான் தெரிந்தது.
எப்படியும் இவர்களை தங்களால் பார்த்து கொள்ள முடியாது. மாமியாரிடம் சொல்லி அவர்களுடைய உறவினர்களோடு அனுப்பி வைத்து விட வேண்டியது. அல்லது மாமியாரை இவர்களை அழைத்து கொண்டு அங்கேயே போய்விட வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை என்று தோன்றியது அருணாவுக்கு. கணவன் விக்னேஷிடம் இதை பற்றி பேச 1 மாதம் தானே முடிந்திருக்கிறது. அவர்களும் பாவம் இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள். சுவற்றில் அடித்த பந்து போல மாற்றி மாற்றி அலைந்து கொண்டிருந்தால் மிகவும் ஒடிந்து போவார்கள். கொஞ்ச நாள் அமைதியாக இரு, ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாம் என்றான். தெரிந்தவர்கள் நண்பர்கள் என்று விசாரிக்கிறேன். ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் அவர்களை சேர்த்து விடலாம். ஏதோ நம்மால் முடிந்தது அவ்வளவுதான் என்று விட்டுவிட வேண்டியதுதான் என்றான் விக்னேஷ் மனைவியிடம். இரவு மகனும் மருமகளும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட சங்கரிக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். மகனுக்கு நல்ல வருமானம் வருகிறது. மாதம் எப்படியும் 40,000க்கு மேல் வரும். வீட்டையும் அவனுக்காக வாங்கி கொடுத்திருக்கிறோம். இவனுக்கே மேலும் 1 2 பிள்ளைகள் இருந்தால் வளர்க்க முடியாது என்று ஆசிரமத்தில் விட்டுவிடுவானா? திடீரென்று அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைகள். இங்கு வந்து 2 3 நாட்களுக்கு பிறகு நல்ல சாப்பாடு கூட கிடையாது. தங்களுக்கென்று ஒரு சாப்பாடு, சங்கரி மற்றும் ராதிகா பிள்ளைகளுக்கு என்று ஒரு சாப்பாடு செய்ய சொல்கிறார் அருணா. 3 நேரமும் வெந்த சோற்றோடு மோரோ ரசமோ ஊற்றி சாப்பிடுகிறார்கள் மூவரும். எப்போதாவது இட்லி மட்டும் கிடைக்கும். அதற்கும் எப்போதும் பருப்பு இல்லாத தக்காளி குருமாதான். இதெல்லாம் மகனுக்கு தெரியாமலா இருக்கும்? காலையும் இரவும் வீட்டில் தானே இருக்கிறான். அவர்கள் முன்னிலையில் தானே பிள்ளைகளும் சாப்பிடுகிறார்கள். நினைத்த சங்கரிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. வளரும் வயதில் ஏற்கனவே தாய் தந்தையை இழந்துவிட்ட பிள்ளைகள் சாப்பாட்டுக்கும் வழியின்றி தவிர்க்க வேண்டுமா? யோசித்தவர் வேலைகளை முடித்துவிட்டு நேராக சந்துருவின் அம்மா அப்பாவிடம் சென்றார். அவர்கள் படுத்த படுக்கையாக கிடந்ததை பார்த்ததுமே சங்கரிக்கு அடுத்து என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சங்கரி வந்திருப்பதை அறிந்து அங்கு வந்த சந்துருவின் அண்ணன்களும் அண்ணிகளும் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பெயருக்கு கேட்டதோடு சரி. வேறு வழியின்றி சங்கரி தான் வந்த விஷயத்தை சொல்ல, அம்மா, எங்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கு. ஆனா எங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு எங்க அம்மா அப்பாவை பார்க்கவே எங்களால முடியல. கண்டிப்பா எங்களால சந்துருவோட பிள்ளைகளை பார்த்துக்க முடியாது. உங்களால முடிஞ்சா உங்க வீட்டுல வச்சு பார்த்துக்கோங்க. மாசம் ஆளுக்கு 1000 போட்டு 2000 ரூபாய் தருகிறோம். எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த விஷயத்துல உங்களையும் நாங்க கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை பார்த்துக்க வேண்டிய கடமை உங்க மகனுக்கு இருக்கு. ஆனா இந்த பிள்ளைகளை பார்த்துக்க அவசியம் அவர்களுக்கு இல்லை. முடிந்தால் பாருங்கள், இல்லை என்றால் ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடலாம் என்று முடிவாக கூறிவிட்டனர். பதில் சொல்லாமல் புறப்பட்டு விட்டார் சங்கரி. சந்துருவின் பெரிய அண்ணன் 2000 ரூபாயை நீட்ட மென்மையாக மறுத்து கிளம்பி விட்டார் சங்கரி. மகன் வீட்டுக்கு வந்த சங்கரி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. போன காரியம் என்ன ஆயிற்று? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஆவலுடன் கேட்டான் மகன் விக்னேஷ். பிள்ளைகளை அழைத்து கொண்டு அங்கே வர சொல்லிவிட்டார்கள். வீட்டு செலவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். வீட்டிலிருந்து பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுத்து அவர்களை பார்த்து கொள்ள என்னையும் வர சொல்லி இருக்கிறார்கள். விரைவில் கிளம்பி விடுவோம் என்று சங்கரி சொல்ல, விக்னேஷுக்கும் அருணாவுக்கும் அப்பாடா, ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்தோம் என்று இருந்தது. விரைவில் புறப்பட போகிறார்கள் என்ற உற்சாகத்தில் அருணாவே சமையலறைக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தாள். எப்படியும் மாமியார் ஒரு சில நாட்களில் கிளம்பி விடுவார். அதன் பிறகு வீட்டில் நான் தானே சமைத்தாக வேண்டும் என்று இப்போதே சமையல் கட்டுக்கு வந்துவிட்டாள். சங்கரி குழந்தைகள் இருவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியில் வீடு பார்க்க ஆரம்பித்தார். முதலில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய அக்கவுண்டில் வைத்துக் கொண்டார். சட்டென்று வீடு கிடைத்தால் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டுமே. அவர் எதிர்பார்த்த வாடகையில் ஒரு குப்பத்தில் தான் வீடு கிடைத்தது. பரவாயில்லை, குப்பத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தானே என்று அந்த வீட்டையே முடிவு செய்து விட்டார் சங்கரி. சந்துருவின் வீட்டிற்கு போவதாக சொல்லி தன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு குப்பத்துக்கு வந்துவிட்டனர் சங்கரியும் குழந்தைகள் இருவரும். ராதிகாவின் மாமியார் வீட்டுக்கு சென்ற சங்கரி மகன் வீட்டிலேயே தாங்கள் தனியாக சமைத்து கொள்ள போவதாக சொல்லி தன் மகளுக்கு கொடுத்திருந்த பாத்திரம் பண்டங்கள் என தேவையான பொருட்களை எடுத்து வந்தார். ஒரு சிறிய சமையலறை, ஒரு அறை கொண்ட அந்த வீட்டில் தங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர் மூவரும். அங்கிருந்த மக்களின் சத்தமும்
அடிக்கடி அவர்கள் போட்டுக்கொள்ளும் சண்டையும் அவர்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்தது. ஆனால் அந்த மனிதர்கள் வெளியில்தான் கரடு முரடாக இருந்தார்கள். மனதளவில் மிகுந்த பாசக்காரர்கள் என்பதை சங்கரியும் குழந்தைகளும் புரிந்து கொண்டனர். சங்கரி மற்றும் குழந்தைகளின் நிலையறிந்த அந்த குப்பத்து மக்கள் அனைவரும் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாகவும் அனுசரணையாகவும் இருந்தனர். கையில் இருக்கும் பணம் கரைவதற்குள் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சங்கரி. தனக்கு சமையலை தவிர வேறு என்ன தெரியும்? ஆகவே அதைத்தான் தொழிலாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த குப்பத்து மக்கள் அனைவரும் காலையில் எங்கெங்கோ வேலைக்கு செல்பவர்களாக இருந்தார்கள். சமைக்கவெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடையாது. சங்கரி தான் நினைத்ததை அவர்களிடம் சொல்ல அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது. அம்மா, உங்களுக்கு வெளியே இருந்தெல்லாம் கஸ்டமர் வர வேண்டியதில்லை, நாங்களே எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் வாங்கிக்கிறோம் என்று சொன்னவர்கள் அதன்படியே சங்கரி தயாரிக்கும் உணவை கைமேல் பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். குடும்பம் நடத்த தாராளமாக வருமானம் வர தொடங்கியதும் பிள்ளைகள் இருவரையும் அங்கிருந்து அரசு பள்ளியில் சேர்த்தார் சங்கரி. அந்த குப்பத்தை ஒட்டி மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கவே கொஞ்ச நாளில் இரவு உணவுக்கு மட்டும் ஒரு தள்ளுவண்டி கடையை ஆரம்பித்தார் சங்கரி. பேரன் சஞ்சய் எல்லா விதத்திலும் பாட்டிக்கு உதவியாக இருந்தான். காலை 4 மணிக்கே பாட்டியோடு எழுந்து வேலைகளை செய்து கொடுப்பது, பள்ளி முடித்து வந்ததும் தள்ளுவண்டி கடையில் முதல் ஆளாக நிற்பது என்று இருந்தான். இதை பார்க்கும் சங்கரிக்கு நிறைய நேரம் கண்களில் கண்ணீர் வரும். 10 வயதில் இவன் என்ன பாடுபடுகிறான். பாவம் இந்த மித்ரா. இரவு கடை முடிய எப்படியும் 11 ஆகிவிடும். அதுவரை இவர்களுடனேயே இருக்கும் மித்ரா அங்கிருக்கும் ஒரு சேரில் உட்கார்ந்து தூங்கி தூங்கி விழுவதை பார்க்க சங்கரிக்கு சொல்ல முடியாத வருத்தமாக இருக்கும். என்ன செய்வது? கடவுள் இவர்கள் தலையிலும் என் தலையிலும் இதுதான் விதி என்று எழுதிவிட்டான் போல என்று விதியை நொந்து கொள்வதோடு நின்று கொள்வார். சந்துருவின் வீட்டில்தான் அம்மாவும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த விக்னேஷ் அந்த பக்கம் மறந்தும் கூட வருவதில்லை. அங்கே போனால் தன் தலையில் ஏதாவது விடிந்து விடுமோ என்று பயந்தவன் அம்மாவை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் யாரிடமும் விசாரிப்பது கூட இல்லை. அதே போல சந்துருவின் அண்ணன் குடும்பமும் பிள்ளைகள் தன் தம்பி மச்சினன் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்று எண்ணி அந்த பக்கமே போகவில்லை. பெரியவர்கள் இருவருக்கும் பேரப்பிள்ளைகளை பார்க்க ஆசை இருந்தாலும் அவர்களின் உடல்நிலை அங்கு செல்ல இடம் கொடுக்கவில்லை. அவரவர்கள் நினைவில் அவரவர் இருக்க இவர்களை வந்து பார்க்கவோ ஏனென்று கேட்கவோ யாரும் தயாராக இல்லை. சங்கரி மற்றும் பிள்ளைகளின் வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருந்தது. இவர்களுக்கு எந்த உதவி தேவை என்றாலும் குப்பத்து மக்கள் உடனடியாக வந்து நின்றார்கள். சஞ்சய் 10வது முடிக்கும் போது இவர்களுடைய தள்ளுவண்டி கடை மிகவும் பிரபலமாகி இருந்தது. வரும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் கூடியது. இப்போது அவர்களிடம் 2 தள்ளுவண்டிகளும் வேலை பார்க்க 4 ஆட்களும் இருந்தார்கள். சங்கரி தன் வயதையும் மீறி வேலை செய்து கொண்டிருப்பார். 10வதில் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய பேரன் சஞ்சயை கட்டாயப்படுத்தி 11ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டார் சங்கரி. எவ்வளவோ மறுத்து பார்த்தும் பாட்டியின் விருப்பத்திற்காக 12ஆம் வகுப்பு வரை படித்த சஞ்சய் அதற்கு மேல் காலேஜ் போக மறுத்து விட்டான். பாட்டி, என்னுடைய படிப்பையும் சேர்த்து மித்ரா படித்து விடுவாள். இதற்கு மேலாவது என்னை முழுவதுமாக தொழிலை பார்க்க விடுங்கள். நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டான் பேரன் சஞ்சய். சஞ்சய் அவன் அப்பாவை போலவே நல்ல உயரமாக, சிவப்பாக, அழகாக இருந்தான். எவ்வளவு அழகான பையன் இவன்! அதை பற்றிய தலைகணம் இல்லாமல் எவ்வளவு இனிமையாக பேசுகிறான் என்று சொல்வார்கள் உணவருந்த வரும் அனைவரும். மித்ரா 10ஆம் வகுப்பில் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்றாள். பாத்தீங்களா பாட்டி, என்னோட படிப்பையும் சேர்த்து இவளே படிக்கிறா. பேத்தி மித்ரா 12வது படிக்க பேரன் சஞ்சய் தன் கடின உழைப்பாலும் கடவுளின் அருளாலும் பாட்டியின் ஆசீர்வாதத்தாலும் ஒரு ஹோட்டலுக்கு உரிமையாளராகிவிட்டான். தனது பாட்டியை கல்லாவில் உட்கார வைத்து அழகு பார்த்தான் சஞ்சய். சுற்றி சுற்றி பம்பரமாக வேலை பார்த்து அதை மிகச்சிறந்த ஹோட்டலாக உருவாக்கினான். 12வது முடித்த மித்ரா தன்னுடைய விருப்பம் டாக்டருக்கு படிப்பதுதான் என்று தன் அண்ணனிடமும் பாட்டியிடமும் சொல்ல அவர்களுக்கும் அது சரி என்று பட்டது. அவள் பெற்ற பள்ளி மதிப்பெண்களும் நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களும் அவளுக்கு அரசு கல்லூரியில் இடம் பெற்று தர இப்போது மருத்துவம் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். சஞ்சய் இப்போது மிகப்பெரிய ஹோட்டலின் ஓனராக இருப்பதோடு நிறைய வெளி ஆர்டர்களை எடுத்து செய்து கொடுத்தான்.
நிறைய பெரிய இடத்து கல்யாண ஆர்டர்கள், விசேஷங்களுக்கான சமையல் என்று எப்போதும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருந்தான். சஞ்சயின் கடை மெயின் ரோட்டில் மின்னிக் கொண்டிருந்தது. சினிமா மற்றும் டிவி ஷூட்டிங்களுக்கான அவுட்டோர் ஆர்டர்கள் நிறைய கிடைத்ததில் சஞ்சயும் மிகவும் பிரபலமானதோடு அவனுடைய ஹோட்டலும் பிரபலம் அடைந்து விட்டது. தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் என்று நிறைய பேர் சந்துருவின் மகன் மிகப்பெரிய ஆளாகிவிட்டான் என்று அவனுடைய அண்ணன்களிடம் சொல்ல அவர்களுக்கு ஒரே வியப்பாக இருந்தது. விக்னேஷ் தன் மருமகனுக்கு இந்த அளவு உதவி செய்திருக்கிறானா? நமக்கு இப்படி ஒரு மச்சான் கிடைக்கவில்லையே என்று வருந்தினர். கணவன் மனைவி என 2 பேர் இருந்தும் தங்கள் பிள்ளைகள் மிகவும் சராசரி நிலையில் தானே இருக்கிறார்கள். ஆனால் அம்மா அப்பா இல்லாத சஞ்சய் இன்று மிக பெரும் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான். மித்ராவோ டாக்டர் ஆகிவிட்டாள். நினைத்து பார்த்த சந்துருவின் 2 அண்ணன்களுக்கும் அவர்கள் மனைவிகளுக்கும் ஒரே ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருந்தது. இறந்து போன சந்துருவின் அம்மா அப்பா இருவரும் கட்டிலோடு கட்டிலாக நாராக கிடந்தனர். தங்கள் பேரப்பிள்ளைகளின் வளர்ச்சியும் அவர்களை எல்லோரும் பாராட்டுவதையும் கேட்டு அவர்களின் பஞ்சடைத்து போன கண்களில் நீர் வழிந்தது. கடவுளே, இதற்காகத்தான் எங்கள் மகனையும் மருமகளையும் வாழ வேண்டிய வயதிலேயே வாரி சுருட்டி கொண்டாயோ? ஒருவேளை அவர்கள் இருந்து வளர்த்திருந்தால் கூட இந்த பிள்ளைகள் இவ்வளவு உயர்ந்திருக்க மாட்டார்கள். எல்லாம் கடவுளின் செயல் என்று ஒரு மூச்சு அழுதனர் இருவரும். தங்கள் தம்பி மகன் சஞ்சய்க்கு நிறைய பிரபலங்களின் பழக்கம் இருப்பதால் எப்படியாவது அவனுடைய சகாயத்தை பெற்றுவிட வேண்டும். இத்தனை நாட்களாக அவர்களை போய் பார்க்கவே இல்லையே, இப்போது எந்த முகத்தோடு போய் பார்ப்பது என்று கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் தங்கள் தம்பி மகனின் உதவியை பெற்றாக வேண்டும் என்று முடிவு செய்தனர். சஞ்சயின் பணமும் புகழும் அவர்களை காந்தமாய் இழுத்தது. தயக்கத்தை உதறிவிட்டு நேராக விக்னேஷ் வீட்டுக்கு போனார்கள் 2 அண்ணன் குடும்பமும். காலை 8 மணிக்கெல்லாம் விக்னேஷ் வீட்டு கதவை தட்டினார்கள் அனைவரும். வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த விக்னேஷ் வந்து கதவை திறந்தான். வெளியே நின்றவர்களை பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது. அவர்களை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது. 17 வருடங்களாக ஒரு நாளும் அவர்கள் வீட்டுக்கு போய் அம்மாவையோ தங்கை பிள்ளைகளையோ எட்டி பார்த்தது கூட கிடையாது. இன்று இவர்கள் அனைவரும் தங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார்கள். தயக்கத்துடன் அவர்களை வரவேற்று உள்ளே அமர வைக்க தனது கடுப்பை மறைத்து கொண்டு அருணாவும் அவர்களை வரவேற்றாள். தன்னை மிகவும் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டி அத்தையும் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாள். வந்தவர்களுக்கு சற்று திகைப்பாக இருந்தாலும் யாரை பற்றி கேட்கிறீர்கள் என்று கேட்டனர். என் மாமியாரையும் இவருடைய தங்கை பிள்ளைகள் சஞ்சய் மித்ராவை பற்றித்தான் கேட்கிறேன். நீங்கள் யார் என்று நினைத்தீர்கள் என்று மீண்டும் அருணா கேட்க வந்தவர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்கள் இங்கே இல்லையா? இங்கே அல்லவா இருப்பதாக நினைத்தோம். சஞ்சய் ஹோட்டல் துறையில் மிக பிரபலமான ஆளாகி இருக்கிறான். மித்ரா டாக்டர் ஆகிவிட்டாள். அவர்கள் உங்களோடு இல்லையா? விக்னேஷ் தான் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்தோமே. வந்தவர்கள் சொல்ல விக்னேஷுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? அப்படியானால் அம்மாவும் என் தங்கை பிள்ளைகளும் உங்களுடன் இல்லையா? அங்கே வருவதாக சொல்லித்தானே என்னுடைய அம்மா பிள்ளைகளுடன் புறப்பட்டார் என்று அதிர்ச்சி விலகாமல் சொன்னான் விக்னேஷ். அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து மெயின் ரோட்டில் இருந்த சங்கரி ஃபுட் பேலஸ் என்ற அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தனர். இவர்களை ஏற இறங்க பார்த்த காவலாளி தயங்கி தயங்கி கதவை திறந்து இவர்களை உள்ளே விட்டான். உள்ளே நுழைந்ததும் எதிர்பட்ட அழகிய பெண்ணிடம் முதலாளியின் அறை எங்கே இருக்கிறது என்று கேட்டனர். அந்த பெண் கை காட்டிய திசையில் இருந்த பெரிய அறையின் கதவை திறந்து உள்ளே பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே முதலாளி சேரில் 77 வயது சங்கரி உட்கார்ந்திருக்க அருகில் சஞ்சயும் மேனேஜரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே வந்தவர்களை சஞ்சய் யார் இவர்கள் என்பது போல பார்க்க சங்கரிதான் அவர்களை சஞ்சய்க்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். சங்கரி அவர்களை தன் தாய் மாமா மற்றும் பெரியப்பா பெரியம்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்த போதும் அவனுக்குள் எந்த உணர்வும் வரவில்லை. பாட்டி சொன்னதற்காக தலையை ஆட்டியவன் வாருங்கள் உட்காருங்கள் என்றவன் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கடமைக்காக கேட்டான். அதுவே அவர்களுக்கு மிக பெரும் உபச்சாரமாக தோன்றியது. சங்கரியிடம் அவர்கள் ஆள் ஆளுக்கு விசாரிக்க பாட்டி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மேனேஜருடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் சஞ்சய்.
தங்கள் வீட்டை விட பெரிய ஏசி அறையில் 77 வயதிலும் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கும் தன் அம்மா சங்கரியை பார்த்த விக்னேஷும் அருணாவும் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தனர். சஞ்சயின் பெரியப்பா குடும்பமும் குற்ற உணர்ச்சியில் கூனிக்குறுகி உட்கார்ந்திருந்தனர். சஞ்சயின் பெரியப்பா பிள்ளைகள் நால்வரும் அந்த இடத்தின் செல்வச் செழிப்பையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்து அயர்ந்து போய் நின்றனர். தாங்கள் வந்த நோக்கத்தை சந்துருவின் அண்ணன்கள் இருவரும் சங்கரியிடம் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்க அவர்களை இடைமறித்தார் சங்கரி. மன்னித்துக் கொள்ளுங்கள், என் பேரன் சஞ்சய்க்கு உங்கள் வேண்டுகோளை கேட்கவெல்லாம் நேரமில்லை. அவன் தங்கை மித்ராவுக்கு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறான். அங்கு எல்லாமே இலவசம்தான். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் தாராளமாக அங்கே போய் வைத்தியம் செய்து கொள்ளலாம். இப்போது உங்களுக்கு 5000 10,000 தேவை என்றால் கேளுங்கள், நானே கொடுக்கிறேன். என்னால் முடிந்தது இதுதான் என்று சங்கரி சொல்ல அனைவரும் கூச்சத்துடன் நெளிந்தனர். அதுவரை தன் மாமியாரை அத்தை என்றோ அம்மா என்றோ அழைத்திராத அருணா துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு தன் மாமியாரிடம் பேசினாள். அத்தை, சஞ்சய்க்கும் மித்ராவுக்கும் எங்களை விட்டா யார் இருக்கா? நீர் அடிச்சு நீர் விலகிடுமா? சஞ்சய்க்கு 27 வயசு ஆகுது, நம்ம ஸ்ரீமதிக்கு 24 வயசு ஆகுது. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உறவு விட்டு போகாம இருக்கும். சஞ்சய் கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல நாளா சொல்லுங்க அத்தை, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றாள் அருணா. மெலிதாக சிரித்த சங்கரி, உங்களுக்கு ஸ்ரீனிவாசா ஃபவுண்டேஷனோட ஓனர் சுப்பிரமணியத்தை பத்தி தெரியுமா என்று கேட்டார். ஏன் தெரியாது, அவரை இந்த நாட்டுக்கே தெரியுமே என்றான் சங்கரியின் மகன் விக்னேஷ். அவர் எவ்வளோ பெரிய கொடைவல்லலாச்சே. தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, இதுவரைக்கும் இந்தியா முழுவதிலும் இருந்து அவரோட ஃபவுண்டேஷன் உதவியால லட்சக்கணக்கான பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான வயசானவங்கள ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அருமையா பராமரிக்கிறார்களே என்றார் சஞ்சயின் 2வது பெரியப்பா. அந்த ஸ்ரீனிவாசன் சாரோட பேத்தி சுப்பிரமணியம் சாரோட பொண்ணு பிரியதர்ஷினியை என் பேரன் சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி இருக்கோம். அதோட அவருடைய மகன் ஸ்ரீராமுக்குத்தான் என் பேத்தி மித்ராவை திருமணம் செய்து கொடுக்க போகிறோம். 2 திருமணத்துக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. உங்கள் எல்லோருக்கும் பத்திரிக்கை வைக்கிறோம். அவசியம் வந்து சாப்பிட்டு வாழ்த்திட்டு போங்க என்று சொன்ன சங்கரி தன் சேரை விட்டு எழுந்திருக்க அவர் கையை பிடித்து பத்திரமாக அழைத்துச் சென்றால் அங்கு வந்த டாக்டர் மித்ரா. அனைவரும் குனிந்த தலையுடன் குற்ற உணர்ச்சியுடன் அங்கிருந்து வெளியேறினர். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.